பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான காரியம் சிலுவை பற்றிய உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18 இவ்விதமாய் சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறதான நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இப்போ சிலுவை பற்றின உபதேசம் என்றால் சிலுவை எந்த மரத்தில் செய்யப்பட்டது, எவ்வளோ நீளம் இருந்தது, எவ்வளோ அகலம் இருந்தது, அதல்ல. சிலுவை பற்றிய உபதேசம் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் நோக்கம், ஏன் அவர் சிலுவையிலே மரித்தார். முதலாவதாக இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்று சொன்னால், நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் நம்மேல் வைத்ததான அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் சிலுவையில் மரித்தார். யோவான் 15:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலும் மேலான அன்பு உலகத்திலே இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருக்காக நம்முடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ சொன்னதை முதலாவது சொன்னவர் செய்து காண்பிக்க வேண்டும். சொல்வது யாவருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்றது எல்லாருக்கும் சுலபம், ஆனா சொன்ன பிரகாரம் செய்ய வேண்டும். அப்ப இயேசு சொல்றார், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலாம் மேலான அன்பு உலகத்துல இல்லை என்று சொல்லி. அப்போ நம்ம எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக தம்முடைய ஜீவனாகிய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தினார். பிரியமானவர்களே, லேவியர் 17:11 வாசிக்கும் போது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உயிர் எங்க இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ரத்தத்தில் எது உயிரா இருக்குதுன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையினால் இயேசு நம்மை எல்லாம் நேசிக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக, சிநேகிக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக, நம்ம அன்பா இருக்கிறதை விளங்க பண்ணுவதற்காக நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சிரசுகள் முள்முடியினால் சூடப்பட்டது, அவருடைய கைகள் ஆணிகளால கடாப்பட்டது, அவருடைய கால்கள் ஆணிகளால கடாப்பட்டது, அவருடைய விலா ஈற்றினால கொத்தப்பட்டது, அவருடைய முதுகானது உழுதுடைய நிலத்தை போல் இருந்தது. இப்படி இயேசு கிறிஸ்து சரீரத்துல காயங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தது எதற்காக என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே மனிதர்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு நமக்காக மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட நமக்காக சிந்தத்தினாலே தேவன் நம்மேல் வைத்ததான அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 20:28 இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு தன்னுடைய ஜீவனாகிய ரத்தத்தை மனித குலத்துக்காக சிந்தினதே நாம் எல்லாரும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றும், நம்மேல் அன்பா இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக தன்னுடைய உயிராகிய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக எழுதப்பட்டதான வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் ஏற்கனவே அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக, சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக. புஸ்தக சுருளில் ஏற்கனவே எழுதப்பட்டதான வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த உலகத்துல இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது எழுதியிருந்தபடினாலே இயேசு மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வாக்கியின் பிரகாரம் இயேசு நமக்காக இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து வேத வாக்கியின் பிரகாரம் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறதுனாலே தேவனுடைய வசனங்களை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவரே, மூன்றாவதாக நாம் பரிசுத்தமாக்கப்படவும்
பாவ மன்னிப்பிற்காக, நம்முடைய பாவ மன்னிப்பிற்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னை மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 13:12 தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு ஏன் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். மத்திய 28 வாசிக்கும் பொழுது, அவர் கடைசியாக ராபோஜனம் என்று சொல்லி திருவிருந்தில் என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிறதானே புது உடன்படிக்கக்கூடிய ரத்தமா இருக்கிறது சொல்லி திராட்சை ரத்தத்தை எடுத்து சொல்கிறார். அப்ப அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாக என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால மனிதர்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்பிற்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னை மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அதை தான் எழுதுகிறார், நாம் அழிவுல பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, கிறிஸ்து இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு நாம் விலைக்கரையும் கொடுக்க முடியாது. அது விலையேறப்பட்ட ரத்தமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியாதவர், அவன் பாவம் இல்லாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாகினால தான் இயேசு நமக்காக இந்த உலகத்துல மனிதனாக வந்து பிறந்தார். 5 அறிவுள்ளதான மிருகத்தினுடைய ரத்தம் 6 அறிவுள்ள மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது என்பதனால்தான் தேவனே மனிதனாக வந்து பாவம் இல்லாதவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே மனித குலம் பரிசுத்தமாக்கப்பட என்பதற்காகத்தான் இயேசு நம்மை பரிசுத்தமாக்குறதுக்காகவே சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக நம்மை சுகமாக்குறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தபடினால்தான் இயேசு சிலுவையிலே 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய சரீரத்தில் தழும்புகள் வந்ததுக்கு காரணமே என்ன என்றால், மனிதர்களும் அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில மரித்தார். ஒரு சமயம் ஒரு போதகர் ரொம்பவும் பலவீனமா இருந்ததான மரித்து போக இருக்கிறதான சிறு பெண்ணிடத்துல போகின்றார். அந்த ஹாஸ்பிட்டல ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துக்கு போகின்றார். பர்மிஷன் வாங்கி கொண்டு அந்த பிள்ளையை ஜெபிக்க போகும்பொழுது அந்த பிள்ளை எப்போ கண்ணை திறக்கும் என்று சொல்லி பார்க்கின்றார். அந்த பிள்ளை கோமா ஸ்டேஜில் இருக்கிறது. கண்ணை திறந்த உடனே அந்த பிள்ளை இடத்துல சொல்கிறார், எப்பெல்லாம் உனக்கு நினைவு வருதோ இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லிவிட்டு ஜெபித்துட்டு வந்துகிறார். அந்த பிள்ளையும் நினைவு வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன், இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன் சொல்கிறார். திரும்பி நினைவு போய்விடுகிறது, திரும்பி நினைவு வருகிறது. திரும்ப நினைவு வந்தவன சொல்றா, இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன், இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன் சொல்லும்போது ஒரு வல்லமை வந்து அவருடைய சரீரத்தில் இறங்குகிறது. அவள் சுகமாக்கப்பட்டவளாக குதித்து எழுந்து ஓடி வருகின்றாள். டாக்டர்கள் அவளை பிடித்து கேட்கிறார்கள், நீ அந்த பெட்ல படுத்து இந்த பிள்ளை தானே, எப்படி நீ சுகமானேன்னு சொல்லி கேட்ட உடனே இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன்னு சொன்னாரு. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமை வந்து இறங்கினது, நான் சுகமானேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மைகள் மாறும், சத்தியம் மாறுவது கிடையாது. ஆகினால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சத்தியம். பிரியமானவர்களே, அந்த சத்தியத்தின் பிரகாரமாக நாம் சுகமாக்கப்படுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்து பிறந்தார். இதோடு கூட நிறுத்துகிறேன். தொடர்ந்து அடுத்த காரியத்துல தொடர்ந்து எதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து முடிப்போம். உங்களில் யாராகிலும் பலவீனத்தோடு வியாதியோடு கூட இருப்பீர்கள் சொன்னால், பாடுகளோடு துக்கங்களோடு கூட இருப்பீர்கள் சொன்னால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சகர், உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் அல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமுத்திரேன். இந்த வேளையில கூட இந்த ஒளிபெருக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே, இந்த டிவியில பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் எப்படிப்பட்டதான விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவள் எல்லாருடைய மேலும் வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே சுகமாக்கப்படுகிறதான வல்லமை அவருடைய சரீரங்களை இழங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூர்ணமான சுகமும்
ஆரோக்கியம் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், நான் சுகமான என்று சொல்லத்தக்கதான விதத்தில் உடைய வல்லமை ஒவ்வொருத்தரும் தொடும்படியா ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகத்தை தருவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.